எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கரம், கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இல்லை என்பது அவருடைய அகராதியில் இல்லை. ஆகவேதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆகவே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கும்போது எல்லா குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், குறைவுகளை நிறைவாக்குவார், பாடுகளை மகிமையாய் மாற்றுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நான் அடிக்கடி கூறுவேன், தேவன் அழைத்த மனிதர்கள் பெரிதான பலவான்கள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரும் சாதாரணமானவர்களும் அல்ல. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கான கிருபைகளையும் வரங்களையும் அங்கே பலனையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவைகளை தேவனே நிறைவேற்றுவார். தம்முடைய வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை. யோபு என்ற பக்தன் இப்படி சொல்லுகிறான், தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. யோபு 42:2 யோபு இப்படி சொல்லுகிறான், தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்வில் தடைப்படுவதில்லை. எதுவும் யாரும் தடுப்பதில்லை. சூழ்நிலையை தடுக்க முடியாது, சாத்தான் தடுக்க முடியாது, சத்துருக்களாகிய மனிதன் தடுக்க முடியாது. தேவன் என் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவன் எனக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அது தடைப்படாது என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. மனிதர்கள் தடுக்கிறான்னு நினைக்கிறீர்களா? மனிதர்கள் உங்களை எரிச்சல்கள் பொறாமைகள் கொள்ளுகிறான்னு நினைக்கிறார்களா? உங்கள் வாழ்க்கையை அவர்கள் தடுத்து நிறுத்தி உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறார்களா? இல்லை. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. பரலோகம் உங்களை குறித்து என்ன தீர்மானித்து இருக்கிறதோ அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. நெகோமியா புஸ்தகம், அங்கே எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டுகிற போது, அலங்கத்தை கட்டுகிற போது சத்துருக்கள் எரிச்சல் அடைந்தார்கள், கோபித்தார்கள், சக்கந்தம் பண்ணினார்கள். அவர்கள் கட்டுகிறதை தடுக்க நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் வாழ்வில செய்ய நினைத்தது, கர்த்தருக்காக அவர்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவில்லை. தேவன் அதை நிறைவேற்றி முடிக்க கிருபை அளித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்க, மேன்மைகளை தடுக்க, உயர்வுகளை தடுக்க, நன்மைகளை தடுக்க நினைக்கிறார்களா? சாத்தான் தடைகளை கொண்டு வருகிறானா? உங்கள் ஊழிய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தடைகள் வருகிறதா? தேவன் அவைகளை உடைப்பார். தடைகளை நீக்கி போடுற உனக்கு முன்னாக செல்லுவார். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. விசுவாசியுங்கள். ஜெபிப்போமா? கர்த்தாவே, எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வரட்டும், என் குடும்பத்துல வரட்டும், என் ஊழிய வாழ்க்கையில வரட்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. சன்பலா தோபியாக்கள் எழும்பலாம், எரிச்சல்கள் பொறாமைகள் அடையலாம், சத்துருக்கள் கோபிக்கலாம். ஆனாலும் கர்த்தரும் பிள்ளைகளின் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை. தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பினார். வானம் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தடைகள் விலகட்டும். ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். God bless you.